அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அந்த வார்த்தைகளை எங்களுக்கு அனுகூலமாக ஆக்கி கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் பவுல் அப்போஸ்தலன் எப்படி இந்த ரோம கவர்னர்களிடம் உமக்கு சாட்சியாக பேசுகிறார், எப்படி தன்னையும் காத்து கொள்கிறார், திருச்சபையும் காப்பாற்றுகிறார், ஊழியத்தையும் காப்பாற்றுகிறார், தன் உயிரையும் காப்பாற்றி கொள்கிறார் என்பதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது ஆண்டவரே. புறாவை போல கபடற்றவராயும் வாழுகிறார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவராயும் வாழுகிற ஒரு ஞானத்தை போல அப்போஸ்தலருக்கு கொடுத்தீர். இன்றைக்கும் இந்த ஊழியக்காரனின் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அனுகூலமாய் இருப்பதாக அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து விட்டு அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்தை தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் 25க்கு வந்திருக்கிறோம். 24 நம்ம என்ன படித்தோன்னா, பவுலை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லீசியஸ் என்று சொல்லுகிற சேனாதிபதி பவுலை அரெஸ்ட் பண்ணி சிசரியாவுக்கு அனுப்பிட்டார். மொத்த ஜூடேயா ப்ராவின்ஸுக்கு ஒரு தலைநகரம் தான் சிசரியா. ஏன் சிசரியா தலைநகரமாக இருந்துச்சு, ஏன் ஜெருசலேம் தலைநகரமாக அந்த காலத்தில் இல்லை? சிசரியானா, சிசரியா கடல் மார்க்கமாக இருந்துச்சு. ரோமர்கள் ரோம்லேருந்து ஐரோப்பாவிலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க, கடல் மார்க்கம். பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கும் டிஸ்கவரி சேனலில் அதை பற்றி ஒரு நாள் ஒரு பெரிய ப்ரோக்ராமே பார்த்தோம். அவங்க எப்படிலாம் கப்பல் வச்சுருந்தாங்க, அந்த கப்பல்கள் நிறுத்தின இடங்கள் இருந்தது, அந்த ஹார்பர்ஸ்லாம் எப்படி இருந்தது. இப்போ போகும்போது எந்தெந்த சிட்டிலாம் சீ போர்ட்டாக இருக்கோ, எங்கெல்லாம் கடல் இருக்கோ, அதை மெயினாக டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணிவிட்டு ரோடு வழியாக போகிற பட்டணங்களுக்கு வச்சுப்பாங்க. அதுபோல் சிசரியா மெயின் போர்ட்டாக இருக்குது, கடல் மார்க்கம். அப்போ எந்த கவர்னர் வந்தாலும் கடலில் இறங்கி இப்படி வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு ரோடு வழியாக ஜெருசலேமுக்கு போவாங்க. ஜெருசலேமுக்கு நேராக கடல் மார்க்கம் கிடையாது. அதனால தான் எருசலேமில் நீங்கள் போனீங்கன்னா எருசலேமில் சாப்பிட்றதுக்கு மீன் கிடைக்காது, கடல் மீன் கிடைக்காது, ஏரி மீன் தான் கிடைக்கும். அதனால் எருசலேமில் இந்த எருசலேமுக்கு சிசரியா கப்பர்நகும் அப்படி ஊர்லேருந்து மீன் அங்கே போகிறதுக்குள்ளே கருவாடு ஆகிடுமா, ட்ரை ஃபிஷ் ஆகிடுமா. அதனால் எருசலேமில் உங்களுக்கு மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கடல் மீன். அதனால் என்ன தான் கிடைக்கும்? கருவாடு. இன்றைய டெக்னாலஜியில் ஐஸ் ஃபேக்ட்ரிலாம் வந்துட்ட பிறகு, ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி வந்த பிறகு, அப்போ எருசலேம் கடல்லேருந்து ரொம்ப தூரம். ஆமாம், 3 நாள் பயணம் கூட ஆகும். ஒரு சராசரி மனுஷன் சாதாரணமாக வரணுன்னா 7 நாள் 10 நாள் கூட அப்படி ஆகிடும். அவ்வளோ லாங்கர் டிஸ்டன்ஸ் தான் இது. அப்போ பவுலை எருசலேம் அரெஸ்ட் பண்ணி சிசரியாவில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா மெயின் ரோமன் பெட்டாலியன் அங்கே இருக்குது, அவங்க கடல் மார்க்கம் இருக்கிறதுனால மெயின் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஆனால் ஒரு எண்ணம் உங்களுக்கு, இந்த யூதர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஏன் ஹெட் ஆஃபீஸில் வச்சு விசாரிக்கிறது, அவங்க ஹெட் ஆஃபீஸில் வச்சு விசாரிப்பேன். ஏன்னா அவங்க எந்த ஊர்? யூதர்கள்லாம் எருசலேம். அதனால் எந்த இஷ்யூவும் எங்கே வச்சு டீல் பண்ணோம்? எருசலேமில். சிசரியான்றது பல விஷயங்கள் பார்க்குறோம், அவங்களோட ஹை கோர்ட் மாதிரி வச்சுப்போம். அந்த பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறது, இங்கே நான் டீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள். ரோம அன்றைக்கி உலகத்தை ரூல் பண்ணவங்களே அவங்க தான். யூதேயா மட்டும் இல்லை, யூதேயா போன்ற ஆயிரக்கணக்கான இடங்கள். ஐரோப்பாவுக்கும் மன்னர்கள் அவங்க தான், ஆசியாவுக்கும் மன்னர்கள் அவங்க தான், ஆப்பிரிக்காவுக்கும் மன்னர்கள். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரொம்ப பிஸியஸ்ட் சிட்டியாக சிசரியா இருந்திருக்கும். அதில் பவுலோட விஷயத்தை டீல் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர் மாறிட்டார். கவர்னர் நேற்று நம்ம படித்தோம், ஃபீலிக்ஸ் இருந்தார்ல, ஃபீலிக்ஸை வச்சே வேலையை முடிக்கணும்னு பார்த்தாங்க இவங்கெல்லாம். முதல்ல ஒரு பிளான் போட்டாங்க, சேனாதிபதியை வச்சே வேலை முடிக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி சேனாதிபதி இல்லாதே வேலை முடிக்கணும். என்ன முடிக்கணும்? பவுலை சாகடிச்சிடணும். அதை பவுலோட அக்கா பையன் கேட்டு பவுல் கையில் சொல்ல, சேனாதிபதி கையில் சொல்ல, சேனாதிபதி என்ன பண்ணார்? படைகளோடு கூட பவுலை பத்திரமா எங்கே அனுப்பிட்டார்? சிசரியாக்கு. ஏன்னா என்ன மிலிட்ரி வச்சுருந்தாலும் அந்த யூதர்கள் அவ்வளோ பொங்கி எழுந்தாங்கன்னு வைங்க, இங்கேருந்து பாத்ரூம் போகிற நேரத்தில் கொண்டு ஓடிடுவான், கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பவுலை காப்பாற்றுறது விஷயமாச்சு. இப்போ பவுல் சேஃபாக சிசரியாவில் இருக்கார், ஜெயிலில் இருக்கிறார், ஏரோதோட அரண்மனையில். ஃபீலிக்ஸ்க்கு காசு கொடுத்து எதனா ட்ரை பண்ண பார்த்தாங்க. ஃபீலிக்ஸால் பவுலை சாகடிக்க முடியல. ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் சாகடிச்சிடலாம். பவுல் வாயை திறக்கும் போதெல்லாம் நான் ஒரு ரோமன் சொல்கிறார். ரோமன் மேலே கை கவர்னர் வச்சார்னா கூட கவர்னருக்கே உயிர் காப்பத்து. அதனால் பவுல் மேலே ஃபீலிக்ஸ் என்ன பண்ணல, கை வைக்கல. ஃபீலிக்ஸ் ஒன்று எதிர்பார்த்தார், காசு எதனா கொடுத்தான்னா வாங்கின்னு ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். என்ன பவுல் என்ன கொடுக்கல, காசு கொடுக்கல. இப்போ கவர்னர் மாறியாச்சு, ஃபெஸ்டஸ் வருகிறார். இந்த கவர்னர் பேர் என்ன பேருங்க? இங்கிலீஷில் ஃபெஸ்டஸ், தமிழில் என்ன பேருங்க? பெஸ்து. இப்போ பெஸ்து எப்படி டீல் பண்ணுறாரு என்றதுக்கு தான்.
ஆமேன். ஹிந்தியில் வந்து ஃபேஸ்தூஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கு, தமிழில் வந்து பெஸ்து என்று போடப்பட்டிருக்குது, இங்கிலீஷில் ஃபெஸ்டஸ். இப்போ இவர் இங்கே வராரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் ரோம்லேருந்து வரும்போது எங்கே தான் இறங்கணும்? கப்பல் எங்கே தான் நிற்கும்? சிசேரியாவில். இறங்கினதும் எங்கே போவார்? ஹெட் ஆஃபீஸ் போவார். இல்லை, ஹெட் ஆஃபீஸ் போனதும் பவுலை சாகடிக்கணும், எப்படியாவது சாகடிக்கணும். ஒன்று ரோமர்கள் கையிலையாவது சாகடிக்கணும், இல்லை பவுலை கூட்டிட்டு வரும்போது போகிற வழியில் வர வழியில் இவங்களே கொலை பண்ணணும். ஒரு ஐடியா யாருக்குள்ளே இருக்குது? யூதர்களுக்குள்ளே இருக்குது. இப்போ ஃபெஸ்டஸ் கவர்னர் பதவி ஏற்று சிசேரியாவுக்கு வந்துட்டார். ரோம்லேருந்து வந்துட்டார். வந்து 3 நாள் தான் தங்கினார். எத்தனை நாள் தங்கினாருங்க? 3 நாள் தங்கின பிறகு அவர் பயணம் போக போகிறார். ஒரு ப்ராவின்ஸாக பார்க்க போகிறாரு. அப்போ எருசலேமுக்கு வருகிறார். ஆமேன். ஃபெஸ்ட்டுக்கு இன்னும் பவுல் பற்றி தெரியாது, நிறைய கைதிகள் இருக்கிறாங்க, பவுல் பற்றி தெரியாது. இவர் கவர்னர் ஆச்சே. வந்துட்டு எருசலேமுக்கு போகிறார். இந்த 25ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி தான் படிக்கும்போது, எருசலேமுக்கு போனதும் மெயின் லீடர்ஸ் கூட மீட்டிங், ஒரு விருந்து வச்சுருப்பாங்க, டின்னர் கொடுத்துருப்பாங்க. கவர்னர் மாளிகை இருக்குது பாருங்க, ஜெருசலேமில் கவர்னர் மாளிகை இருக்குது தெரியும்ல. அது யாரோட கவர்னர் மாளிகை? பிலாத்து இருந்தாரே அதே மாளிகையில் தான் பெஸ்ட்டு போய் தங்குவார். மறந்துடக்கூடாது. அந்த கவர்னர் மாளிகையில் தான் இயேசுக்கு என்ன பண்ணாங்க? மரண தண்டனை வழங்கினாங்க. இப்போ ஃபெஸ்டஸ் அங்கே போய் தங்கும்போது எல்லாம் பிரதான ஆசாரியரெல்லாம் வந்து ஒரு விருந்து வச்சு அவரை மீட் பண்ணுறாங்க. வசனம் சொல்கிறது, அவரை மீட் பண்ணார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர் பெஸ்து வந்து சிசரியாவுக்கு வந்துட்டு எருசலேமுக்கு போயிட்டார். பிரதான ஆசாரியர்களும் யூதரின் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாய் பிராது பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது யூதர்கள் தங்க தரப்பில் ஒரு மனு கொடுத்தாங்க. என்ன மனுனா, பவுல் என்பவரை பற்றின மனு, பவுல் என்பவரை பற்றின பிராது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம். English was no, they informed him about Paul. ஹிந்தியில் போட்டப்படுறதுக்கு உஸ்கே சாம்னே பவுலுஸ் கி நாலிஷ் கி. அப்போ அவரை பற்றி போட்டு கொடுக்குற மாதிரி, அவரை பற்றி விசாரிங்க அப்படின்னு எடுத்து கொடுக்கறது போல் பிராது பண்ணினார்கள். ஓகே, இப்போ ஃபெஸ்டஸ் எப்படி டீல் பண்ண போகிறான்றதுக்கு முன்னாடி யார் இந்த பெஸ்து அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது ஒரு நியூ கவர்னர். ஓகே, ஆண்டனியஸ் ஃபெலிக்ஸ் போன பிறகு தற்காலிகமாக பதவியேற்ற, அந்த டிரான்சிஷன் பீரியடில் பதவியேற்ற கவர்னர் தான் இந்த ஃபெஸ்டஸ். இவர் பேர் வந்து போர்ஷியஸ் ஃபெஸ்டஸ். ஆமேன். தற்காலிகமாக வந்திருக்கார், கவர்னர் இல்லை, அதனால் யாரை போட்டிருக்காங்க? ஃபெஸ்டஸ் போட்டிருக்காங்க. ஃபெஸ்டஸ் பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, நல்ல மனுஷன். ஃபீலிக்ஸ் தரங்க கவர்னரு, அவருக்கு பதில் டிரான்சிஷனாக வந்திருக்கேன், அடுத்த கவர்னர் இன்னும் போடல, நான் வந்து டெம்பரரி தான், நான் போயிடுவேன் இல்லாதபடி பிரச்சனையை சால்வ் பண்ண வருகிறார். எத்தனாவது நாள்? 3ஆவது நாள். ஸோ குட் லீடர்ஷிப், எனர்ஜெட்டிக் லீடராக ஃபெஸ்டஸ். சிசரியா வந்துட்டு நிறைய ப்ராவின்ஸ் இருக்குது, அவர் விசிட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இருந்தாலும் ஜெருசலேமுக்கு போகிறார். ஏனென்றால் எருசலேம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டியாக அவர் கருதுகிறார். ஒரு நாள் முழு உலகத்தின் தலைநகரமாய் எருசலேம் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ராஜாவாக இயேசு இருப்பார். இந்த எருசலேமை போய் விசிட் பண்ணுங்கிற எண்ணம் புது கவர்னருக்கு வருகிறது. சிசராவிலிருந்து போகிறார். ஓகே, 3 நாள் தான் ரெஸ்ட் எடுத்தார், போயிட்டார். போன பிறகு இந்த 2 வருஷமாக ஒரு கேஸ் நிலுவையிலே இருக்குது. கேஸ் என்ன பண்ணல, ஃபைல் க்ளோஸ் பண்ணப்படல. இதை பற்றி அவங்க எருசலேமுக்கு போகும்போது அங்கே உள்ள அனனியா அவங்களாம் வராங்க, வந்து சொல்கிறாங்க, சார் கவர்னர் சார், ஃபீலிக்ஸ் இருக்கும்போதே ஒரு விஷயம், இன்னும் நாங்கள் யார் மேலே பிராது பண்ணுமோ அவன் ஜெயிலில் இருக்கான், அவனுக்கு இன்னும் தண்டனை வழங்கப்படவில்லை, அதனால் மனு கொடுக்குறாங்க. இவனுக்கு சிசரியாலயம் வச்சு விசாரிக்கிறீங்க, அது ரோமர்களை விசாரிக்கிற இடமாச்சு, எங்கள் ஊருக்கு எருசலேம் கூப்பிட்டு வந்துருங்க. என்ன பண்ணுங்க, எருசலேம் கூப்பிட்டு வந்து எங்கே விசாரிப்போம்? இங்கே கவர்னர் மாளிகையில் விசாரிங்க, எங்கள் ஊர் பிரச்சனை எங்கள் ஊரில் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு ரூல் போடும்போது சும்மா ஒரு ரெண்டு சோல்ஜர் பாதுகாப்பு படையோட பவுல் அமிச்சாருன்னு வைங்க, அந்த 2 பேரை அடித்து போட்டு பவுலை கொண்டுட்டு ஓடிடலாம். அந்த 2 பேரை சாகடிக்க மாட்டான், அடித்து போட்டு பவுலை சாகடிச்சுட்டு ஓடிடுவான். அப்போனா கைதி செத்துட்டாரு, கேஸ் க்ளோஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. ஆமேன். என்னதுங்க ஐடியா? அவங்க ஐடியா பவுல் மட்டும் ரோமனா இல்லைன்னா பழிச்சிட்டு இருக்கோம். பவுல் பேதுரு போல ஒரு யூதனாவோ யாக்கோபு போல ஒரு யூதனாவோ இருந்திருந்தால் பழிச்சிட்டு இருக்கோம். பவுல் ரோமனாக இருக்கிறதுனால தாம் பவரை யூஸ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன்ஸை ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நாம் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும், சர்ப்பத்தை போல
வினாவில் இருக்கும். எப்படி எக்ஸலண்ட்டாக நடந்துக்கிறார், நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கிறார், வல்லவனுக்கு பவுல் வல்லவனாக இருக்கிறார். திருச்சபை இன்றைக்கு இந்த உலகம் நல்லவனை பார்த்து பயப்படாது, வல்லவனை பார்த்து தான் பயப்படும். நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மளை நல்லவங்களாக இருக்க சொல்லிட்டாரு, நல்லவங்களாக இருக்கிறோம், சரி விடு, பாவமாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம். இல்லை, நீ நல்லவனாகவும் இரு, வல்லவனாகவும் இரு, கெட்டவனாக இருக்காத. ஆமென். ரைட், ஓகே. ஃபெஸ்டஸ் பற்றி நம்ம இதான் படிச்சிருக்கோம். இந்த ஃபெஸ்டஸ் இப்போ புறப்பட்டு வரப்போகிறார். ஓகே, இதெல்லாம் கிறிஸ்துக்கு பிறகு ஜஸ்ட் 60 AD, 60 வருஷம் தான், ஜஸ்ட் 60 வருஷம். இயேசு பிறந்ததுல 60 வருஷம். ஓகே, பதவிக்கு வந்திருக்கிறார். ஓகே, இவருடைய பேர் ரோமர்களுடைய வரலாற்று புஸ்தகத்தில் இருக்கோ இல்லையோ, பைபிளில் இருக்கிறதுனால தான் அவர் ஃபேமஸ். பெஸ்துன்ற பேர் ஹிஸ்ட்ரி புக்கில் படித்தோமா, பைபிளில் படித்தோமா? பைபிளில். ஒரு காலத்தில் பவுல் சாதாரணமாக பெஸ்து முன்னாடி விலங்கிடப்பட்டு நிற்கிறாரு. இன்றைக்கி படிக்கிற உங்களுக்கு எனக்கும் பவுல் தான் பெருசு, பெஸ்து சின்னது. எனக்கு கூட அப்படி தான் ஆண்டருடைய ஊழியம் செய்கிற நம்மலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சின்னவங்களாக கை கட்டப்பட்டவங்களாக இருக்கலாம். சில நாள் கழித்து ஆண்டருடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும் போது பெஸ்து, ஃபீலிக்ஸு, ஏரோது, அகிரிப்பா, பெர்னிஸு இவங்களாம் வேஸ்ட்டு. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தான் முதலிடம் வேதம் கொடுக்குறது. அல்லையா? அன்னைக்கு பவுல் கட்டப்பட்டிருக்கிறார். சும்மா அடி சினாரியோ திங்க் பண்ணி பாருங்களேன். கவர்னர் விசாரிக்கணும்னா கவர்னர் மாளிகை அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ பிரம்மாண்டம், எவ்வளோ பணம். பவுல் கட்டப்பட்ட கைதி. ஆனால் அவர் தான் நமக்கு ஹீரோ, அவர் தான் திருச்சபைக்கு ஹீரோ, அதுதான் வேதத்தின் ஹீரோ. ஸோ இந்த பெஸ்து கையில் இந்த பிராது வருகிறது. ஃபெஸ்ட்டு இதை டீல் பண்ண போகிறார். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறாரு நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இவர்கள் பவுலுக்கு நான் பிராது பண்ணின பிறகு அவங்களோட பிளான் என்னென்னா, அவனை வழியிலே கொன்றுபடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். என்ன ஐடியானா, ஐயா பவுலை சிசரியாவிலேருந்து கூட்டிக்கிட்டு நீங்கள் ஜெருசலேம் வாங்க, ஜெருசலேமில் வச்சு விசாரிங்கன்னு ஐடியா சொல்லணும். அப்போ பெஸ்ட் என்ன பண்ணுவார்னா, பவுலை செசரியாவிலேருந்து ஜெருசலேமுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஆர்டர் போடுவார், ஒரு 2 சேவர்கள் போடுவார். வரவேளை என்ன பண்ணிடணும், கொன்றணும். ஆனால் கர்த்தர் இப்போ பெஸ்ட் மூலயமா பேச போகிறார். ஃபெஸ்டஸ் சொன்னது, பவுல் செசரியாவில் காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் சீக்கிரமாய் அங்கே வருகிறேன். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, இவங்களோட பிளானுக்கு ஒரு இடி, பவுல் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட மாட்டார், பவுல் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இடம் மாற்றம் செய்யப்பட மாட்டார், பவுல் செசரியா கோர்ட்லேருந்து ஜெருசலேம் கோர்ட்டுக்கு படமாட்டார், நீதிபதி போவார். ஹல்லேலூயா. அப்போவே யூதர்களுக்கு ஆட்டாட்டாட்டாட்டா தப்பிச்சிட்டானே, பத்திரமா இருக்கிறானே. ஓகே, அவன் அவர்களிடத்தில் ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்த பின்பு பிறகு கூட்டி கொண்டு வரும்படி கட்டளை எடுக்கிறான். ஆமென். இம்மிடியேட்டாக அவர் அந்த 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 விஷயத்தை டீல் பண்ண போகிறார், இந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ண போகிறார். இந்த செசரியாவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது மெடிட்டரேனியன் போர்ட் சிட்டி. இதில் போர்ட் இருக்குது. இந்த இடத்துல நிறைய ரோமர்களுடைய பெட்டாலியன் இருக்குது, அவங்களோட மிலிட்ரி இருக்குது, அவங்களுடைய ஆர்மி இருக்குது, பெரிய ஹை கோர்ட் இருக்குது, அவங்களோட கோர்ட் இருக்குது. இல்லை தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, டீல் பண்ண போகிறாங்க. அவர் 10 நாள் கழித்து நேரடியாக அங்கே போனதுமே அவரை சம்மன் பண்ணி கூப்பிடுறார், வாங்க உங்கள் டீம் வாங்க. ஆமென். வந்துட்டாங்க. வந்த பிறகு பவுலை கொண்டு ஒரு முதி கட்டளையிட்டான். உட்காந்த பிறகு ஸோ ஒரு சின்சியரான ஒரு ஆஃபீஸர், சின்சியரான ஒரு அதிகாரி, சின்சியரான ஒரு கவர்னர் தள்ளியே போடலை. நான் 2 வருஷம் தள்ளி போட்டு போயிருக்கான் ஃபீலிக்ஸ். தள்ளுபடி ஆகிட்டே இருக்குது, இல்லை போய் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. பண்ணும்போது அவன் வந்தபோது, ஓகே கவனிங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ரையல். எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கக்கூடாத படிங்க அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார். பாருங்கள், விஷயம் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம். ரோமர்கள் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்க எந்த பிராதையும் பார்த்து தான் எடுப்பாங்க. அவங்க முதல்ல இவனால் தங்களுக்கு டேஞ்சர்னா தான் சீரியஸாக எடுப்பாங்க. ரோமர்களுக்கு டேஞ்சர், அவங்க ஆட்சிக்கு டேஞ்சர், ராயனுக்கு டேஞ்சர்னா தான் எடுப்பாங்க. ஆமென். வாங்க கம் அண்ட் அக்யூஸ், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லாததெல்லாம் சொன்னாங்க. மெனி கம்ப்ளைண்ட்ஸ், சீரியஸ் கம்ப்ளைண்ட்ஸ், பட் குட் நாட் ப்ரூவ். நிறைய சீரியஸானதெல்லாம் சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்கன்னே தெரியல.
ஆமென். என்னென்ன அக்யூசேஷன் சொன்னாங்கன்னே தெரியல. வேதத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிராது பண்ணுகிறவர்கள் கூட்டம் இருக்கிறது. பவுல் மட்டும் இல்லை, பவுலுக்கு தெரியும் ஏற்கனவே யோசேப்புக்கு விரோதமாகவே பிராது பண்ணாங்க, தானியேலுக்கு விரோதமாக பிராது பண்ணாங்க. யோசேப்பை தூக்கி கிடங்களே போட்டாங்க, தானியேலை தூக்கி சிங்க கேபியில் போட்டாங்க. ஆனால் அது என்ன பண்ணாது, நிற்காது. இந்த குற்றம் சாட்டுவது என்பது வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அது பிசாசுனுடைய குணம். சகோதரரை குற்றப்படுத்துகிறவன், அக்யூசர் ஆஃப் த பிரதரன், சகோதரர்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யாருங்க? சாத்தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். இப்படி அக்யூசிங் ஸ்பிரிட் உள்ள பிசாசு மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்து அவருடைய பிள்ளைகளை, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை அவமதிக்கும்படி கிரியை செய்வான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களுக்கு அக்யூசேஷன் வருதோ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஹோலி ஸ்பிரிட் கையில் போய் தஞ்சம் புகுந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவர் உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த 10 நாள் யூதர்கள் கையில் நின்னார் போனார்ல ஃபெஸ்து கவர்னர், என்ன பண்ணானுங்கன்னு தெரில. ஃபெஸ்து மைண்டே மாறி வந்துக்கிறாரு, நான் யூதர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணோம். யாருக்கு பண்ண போகிறாரா? பவுலுக்கு இல்லை. பாருங்க 9ஆம் வசனம் சொல்லுகிறது, படிங்க. போதுமா? அப்போ பிளானை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில. ஐயா இவ்வளோ காசு பிடிங்க, அவனை நீங்கள் அனுப்புங்க, போதும், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் மேலே பிரச்சனை வராமல் ஒரு உயிரை எடுத்துருவோன்னு சொன்னாங்களே தெரில. சரி ஓகேன்னு ஃபெஸ்ட்டு ஒத்துக்கிட்டானா என்னன்னு தெரில. மனிதராய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். அதான் என்ன பண்ணுவாங்க, கைதியை அனுப்பிடுவாங்க, அப்புறம் அந்த ஜெயிலில் வச்சுருவாங்க. கவர்னர் வருகிறார்னு வாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு போவார். போகிற வழியில் யாரை முடிச்சிருவாங்க? பவுலை முடிச்சிருவாங்க. கவர்னர் சொல்லுவார், போகிற வழியில் இந்த மாதிரி பண்டிட்ஸ், தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டாங்க, அவங்கள எங்களால் பிடிக்க முடியலன்னு கேஸ் என்ன பண்ணுவார், க்ளோஸ் பண்ணுவார். இது யூதர்கள் தான் கொண்டாங்கன்னு வராது, அப்படி பண்ணுவார். அப்போ பவுலுக்கிட்ட கேட்காம பண்ண முடியாது. எஸ்ன்னு பவுல் சொல்லிட்டார்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சம்மதியா? இங்கே வந்துட்ட திரும்பி கீழ்கோர்ட்டுக்கு வரையா, எருசலேமுக்கு போகலாமா என்று கேட்கும்போது பவுல் சொல்ல போகிறார். பாருங்க, எக்ஸலண்ட்டான விஷயம். நான் 10ஆம் வசனம், அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். போதுமா? இந்த கவர்னர் சீட்டு யாரோட சீட்டு? ராயர், சீசரோடது. அப்போ இருந்த சீசர் கிளாடியஸ் சீசர், ஜூலியஸ் சீசரோட வாரிசுகள். நான் ராயனுக்கு முன்பதாக நிற்கிறேன், ராயனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பதாக நான், படிங்க, நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதற்கு நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். ஓகே, ஸோ எனக்கு இப்போ ஒரு காரியம் புரியல. ஏன் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கேள்வி கேட்டார்? நல்ல மனுஷன் நம்ம படித்தோம், ஆனால் ஏன் இப்படி பண்ணார் பாருங்க. கையூட்டுகளும் வெகுமதிகளும் பணமும் நல்லவனை கூட கெட்டு போக பண்ணும், நியாயத்தை புரட்டு போக பண்ணும். நியாயத்தை புரட்டாத ஒரே ஒருவர் உண்டென்றால் அது இயேசு மட்டும்தான். ஆமென். நமக்காக கூட நியாயத்தை புரட்ட மாட்டார். கிறிஸ்டியன்ஸ் தெளிவாக புரிஞ்சுங்க, நான் தப்பு பண்ணுறேன், ஜீசஸ் காலில் விழுந்து புரட்டிடுவேன், முதல் அடி நமக்கு தான் விழும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அதான் பயம் இப்போ நமக்கு. ஆமென். எல்லாருக்கும் நீதி தான், நியாயம் தான். ஆமாம், அப்பா நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் செத்தே போயிடுவேனப்பா அப்படின்னீங்கன்னா அதுக்கு தானே நான் செத்தே போயிட்டேன், உனக்காக என் ரத்தத்தை வாங்கிக்க, கழுவிக்க, ஒழுங்காக நடந்துக்க, இதை தான் சொல்லுவார். போ, இனி பாவம் செய்யாதே. அப்போ பாவத்துக்கு தண்டனை, நான் சிலுவையில் பட்டுட்டேன் என்று சொல்லுவார், பட்டேன் என்று சொல்லுவார். ஆமென். இப்படி தான் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறார். எவ்வளோ நாள் இப்படி தப்பிப்போம், எவ்வளோ நாள் இப்படி பிழைப்போம் தெரிலையே. உயிர் போகிற வரைக்கும் தெரிலையே. அவருடைய கிருபை வானத்துக்கு பூமிக்கு அவ்வளோ தூரம் இருக்குது. விட்டார்னா ஒரு நொடி பொழில நாம் அழிந்து போய்விடுவோம். ஸோ பால் வாஸ் வெரி ரைட். பால் நியூ ஹவ் டு ஹேண்டில். ஆமேன். நான் வர மாட்டேன், ஐ அப்பீல், நான் ராயனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி, நான் அநியாயம் செய்து 11ஆம் வசனம், மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகில் நடப்பித்துண்டானால் நான் சாகாதபடி மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயை பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயனுக்கு அபயமிடுகிறேன். நான் தப்பே பண்ணலங்க, என் மேலே அவங்க குற்றம் சுமத்துறாங்க. ஆமேன். இதில் ஃபெஸ்டஸை கூட பவுல் அட்டாக் பண்ணுறார். அவங்களுக்கு தயவு செய்யணும்னு, என்ன நீங்கள் எருசலேமுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது, நான் போக ரெடியாக இல்லை, நான் மேற்கோர்ட்டுக்கு போயிடுறேன், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன் என்று மனு தாக்கல் பண்ணுகிறார். எங்கே போகிறாராம்?
ரோமுக்கு போகிறேன். ராயன்கிட்ட போகிறேன்னா என்ன அர்த்தம்? ரோமாபுரிக்கு போகிறேன், நீங்கள் என்ன அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்க முடியாதுன்றீங்க, அனுப்பி வச்சு தான் ஆகணும். ஏன்னா பவுல் யார்? ரோமன் சிட்டிசன். ஐ அப்பீல் டு சீசர். தன் பவரை யூஸ் பண்ணுறார். சாதாரணமாக பேசிக்கொண்டு இருந்தார். ஆனால் கவர்னரே என்ன பண்ணுறாரு? மாறிடுறார். ஃபீலிக்ஸ் மாறிட்டான், ஃபெஸ்டஸ் மாறுறார். ஸோ இந்த சட்டம் எனக்கு உதவியாக இருக்கும்படி நான் செய்வேன். அல்லேலூயா. சட்டம் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஐ வாண்ட் டு யூஸ் மை பவர். ஆமென். புரிஞ்சுக்கணும். சீக்கிரத்தில் சீசர் கிளவுடியஸ் மாறி சீசர் நீரோ வரப்போகிறான். பவுலுக்கு இது நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமான்னு தெரியாது. நீரோன்றவன் 1ஆம் நம்பர் அரக்கன். சீசர் நீரோவை பற்றி நிறைய இடங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அவனை பற்றி நல்ல நியூஸே இல்லை. அவன் மிகவும் கெட்டவன். பைபிளில் எந்தெந்த பாவங்கள்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்தவன் தான் இந்த சீசர் நீரோ. ஆமென். இவனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, நீரோ கிளவுடியஸ் சீசர் என்று. ரோமர்களுடைய ஆட்சி, ரோமர்களுடைய வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா ஜூலியஸ் சீசர் டைனசிட்டின்னு ஒன்று வரும், கிளவுடியன் டைனசிட்டின்னு ஒன்று வரும். அப்போ ரோம்லேயே நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஜூலியஸ் சீசர் வாரிசுகள் சில பேர் வாராங்க, அது ஜூலியோ கிளவுடியன் டைனசிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ நீரோ பதவிக்கு வரப்போகிறான். 16 வயசில் பதவி வரப்போகிறான். எத்தனை வயசுலங்க? 16 வயசில். 16 வயசில் வந்த அவன் நல்லவனாக இருக்க போகிறதில்லை. இவன் இருக்கும் பொழுது கிபி 64 ஒரு பெரிய தீ வந்துச்சான். என்ன தீனா, இந்த ரோம் பட்டணமே அழிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு பெரிய தீ உண்டாச்சான். இவன் செய்த பாவமா? ஆமென். இவன் ஏதோ மியூசிக்லாம் வச்சு பாடிட்டு குடித்து வெறித்து பாவம் பண்ணியிருந்தான். தலைநகரமே கொளுத்திட்டான். என்ன பண்ணிட்டான்? அவ்வளோ பெரிய ஆள். அவர் முன்னாடி தான் நம்ம ஆள் போய் நிற்க போகிறார். தகுதியே இல்லாதவன் நீதிமானை நியாயம் தீர்க்க போகிறான். இந்த இவனை பற்றி கிறிஸ்டியன்ஸை அதிகமாக டார்ச்சர் பண்ண ஒரு ராயன் உண்டென்றால் அது இந்த நீரோ தான். மறக்கக்கூடாது. நீரோ மறப்பீங்க? நீரோ. அவன் முன்னாடி நேருக்கு நேர் பவுல் அவனை மீட் பண்ண போகிறார். பவுலை அவன் சாகடித்ததா சில வரலாறுகள் சொல்லுகிறது. பவுல் அவன் ஒன்றும் பண்ணலன்னு சில வரலாறுகள் சொல்லுகிறது. ஆனால் பவுல் ரெடியாக இருக்கிறாரு, நான் சாவதற்கும் தயார். ராயனுக்கு முன்பாக அபயம் இடுகிறாயே பவுல், உனக்கு நல்லதாக கிடைக்கும். பேசாமல் ஃபிலிக்ஸ் கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு தப்பிச்சிருக்கலாம். ஒரு 10,000 ரூபாய் கட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? தப்பிச்சிருக்கலாம். பணம் போட்டு தப்பிப்பதற்காக பவுல் வரவில்லை. நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் என்னிடம் ஏற்கனவே சொல்லி இருந்தார். நிற்பேன். அல்லேலூயா. பவுலுடைய குரல் ரோமிலே தொனிக்க வேண்டும், ரோமாபுரியில் தொனிக்க வேண்டும். இன்றைக்கி ரோம்ன்ற ஒரு நாடு என்னுடைய மனதில் படும்போதெல்லாம் எனக்கு தோணும், இந்த இடத்துல இந்த நாட்டில் பவுல் கால் வச்சிருக்கார். இத்தாலியினுடைய தலைநகரம் ரோம். அதில் யார் கால் வச்சிருக்காரு? பவுல். அது என்ன நாடு? இன்றைக்கி கிறிஸ்டியன் நாடு. உலகெங்கும் கிறிஸ்தவம் பரவுவதற்கு காரணமாக இருக்கிற அந்த நாட்டிலே ஒரு குரல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொனித்தது. அது பவுலுடைய குரல். ஹல்லேலூயா. நிறைய மிலிட்ரி ரிவால்ட்ஸுங்க. ஆமாம். இந்த சீசர், இந்த நீரோ சீசர் தான் பைபிளில் சொல்லப்பட்ட 666 அந்தி கிறிஸ்துவாக இருப்பான்னு வேத பண்டிதர்கள் கணக்கிடுற அளவுக்கு அவ்வளோ மோசமான இந்த நீரோவுக்கு தான் பவுல் அபயமிடுகிறார். ஆமென். யா, ஒரு கிறிஸ்டியனே இல்லையே, இவங்கிட்ட போய் நம்ம அபயமிடுறோமே? இல்லை, கிறிஸ்தியனை நிற்க சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவனுக்கு முன்னானாலும் சரி இல்லை என்றாலும் சரி அபயமிட்டான். இப்போ கோர்ட்டை அதை அந்த 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 ட்ரையலை கேன்சல் பண்ணுவாங்க. யூதர்கள் எங்கே போயிடணும்? வீட்டுக்கு போய்டு, அவ்வளோதான். இனிமேல் உன் பிராது செல்லாது. இவன் இங்கேருந்து எங்கே போகிறான்? ரோமுக்கு போகிறான். நீங்கள் உங்கள் மனுவெல்லாம் கொடுங்க, இது உங்கள் பெட்டிஷனை கொடுங்க. பெட்டிஷனை வாங்கி பவுல் மேலே கொடுத்து பவுலுக்கு ஒரு மிலிட்ரி கமாண்டர் போட்டு பவுலை எங்கே அனுப்புவாங்க? கப்பல் ஏற்றி ரோமுக்கு அனுப்புவாங்க. இதற்காக வெயிட்டிங் பீரியட். அப்போ லிசன் பண்ணுங்கள். 3வது ட்ரையல் பவுலுக்கு நடக்க போகுது. ஃபஸ்ட்டு ட்ரையல் ஃபீலிக்ஸ் கூட, மறக்க மாட்டீங்களே, யார் கூட? 2வது ட்ரையல் ஃபெஸ்டஸ் கூட. 3வது ட்ரையல் அகிரிப்பா ராஜா. பேர் மறக்காதீங்க. என்னதுங்க? கிங் அகிரிப்பா. இந்த அகிரிப்பா யாருன்னா ஏரோதோட பேரன். இந்த ஏரோதுனா 3 ஏரோது, மறக்காதீங்க, 3 ஏரோது. ஆமென். முதல் ஏரோது பெரிய ஏரோது. முதல் ஏரோது பேர் என்ன பேருங்க? இந்த பெரிய ஏரோது தான் இயேசு பிறக்கும் போது 2 வயசுக்கு குறைவான குழந்தைங்கள்லாம் கொண்டவன். அவன் பெரிய ஏரோது.
அவங்க பையன் பேர் ஏரோது அந்திப்பா. என்னதுங்க? இந்த ஏரோது அந்திப்பா தான் இயேசுக்கு மினுக்கான வஸ்திரம் போட்டு கிண்டல் கேலி பண்ணவன். ட்ரையல் அப்போ பிலாத்து ட்ரையல் பண்ணி ஏரோது கையில் அனுப்பி, ஏரோது ட்ரையல் பண்ணி திரும்பி பிலாத்து கையில் அனுப்பிட்டாங்க. பிலாத்து லாஸ்ட்டாக மரண தண்டனை எழுதிட்டாப்புல. அப்போ நீ தான் இயேசுவா, ஒரு அற்புதம் செஞ்சு காட்டேன் அப்படின்னு கிண்டல் கேலி பண்ணவன் பெரிய ஏரோட பையன் அந்திப்பா. மறக்கக்கூடாது. நான் வஸ்திரம் போட்டானா, மினுக்கான வஸ்திரம் போட்டு இயேசுவை ரொம்ப அவமதித்தான். அவனை சட்டை கூட பண்ணல. அவனை இன்ஃபேக்ட் நரின்னு சொன்னார் ஒரு முறை ஜீசஸ். மறக்காதீங்க, இந்த ஏரோதுங்க சாதாரணமானவன் இல்லை. ஏரோது அந்திப்பா. இது மட்டும் இல்லைங்க, ஜீசஸ் மரித்து உயிர் தெழுந்து போயிட்ட பிறகு யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தவன் இந்த ஏரோது தான். யோவான் ஸ்நானகனை கொலை செய்தவனும் இந்த ஏரோது தான். அந்த ஏரோது அந்திப்பா பேர் மறக்காதீங்க. பேதுருவையும் தூக்கி ஜெயிலில் போட்டவன் இந்த ஏரோது தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அமைதியால் சங்கிலிலாம் உடைச்சி விட்டார். பேதுரு என்ன பண்ணிட்டார்? வெளியே வந்துட்டார். நமக்கு தெரியும். ஆமென். எந்த அதிகாரத்தில் பேதுரு வெளியே வராரோ அதே அதிகாரத்தில் இவர் மினுக்கான வஸ்திரம் போட்டுக்கின்னு போய் ஒரு மெசேஜ் கொடுத்தார். யாருக்கு? கிறிஸ்டியன்ஸுக்கு, யூதர்களுக்கு. தேவனுடைய குரல் போல இருக்குன்னு சொல்லிட்டாங்க இவரை பார்த்து. எனக்கு தெரில என்ன பப்ளிக் மீட்டிங் போட்டாரா, பொலிட்டிக்கல் மீட்டிங் போட்டாரா தெரில. இது தேவனுடைய சத்தம் போல இருக்குன்னார். நாங்கள் ஜனங்க புகழ்ந்தாங்க பாருங்க. போலியா இவனும் ஆமாம் பாருங்க, புழுத்து செத்தான். ஆமென் ஆமென். மனுஷன் உயிராக இருக்கும் போதே புழுத்து மனுஷன் சாவானா அந்த பாக்டீரியா பேர் ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுதான் வந்திருக்குமா பிடிச்சது. செத்து போனான். இவனுக்கு 2 பிள்ளைங்க, அகிரிப்பா, பெர்னிஸ். ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க 2 பேர் இன்றைக்கி பவுலை விசாரிக்க போகிறாங்க. சாதாரணமானதில்லை. தாத்தா அப்பா புள்ள யோவான் ஸ்நானகன், இயேசு, அவருடைய சீஷர்கள். இப்படி வருது. ஆமென். அதுக்கப்புறம் அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரில. பவுல் ஊழியம் பண்ணி இன்றைக்கி நம்மளை வரைக்கும் வந்துக்கிறோம். ஏரோதோட வாரிசு எங்கே போச்சு தெரில. அகிரிப்பா எங்கே போனான்னு தெரில. இன்றைக்கி 3rd ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஜீசஸ், ஃபார் பால். வரவன் கிங் அகிரிப்பா, ஹேரோத் அகிரிப்பா. சில நாட்களுக்கு பின்பு படிங்க, அகிரிப்பாவும் பெர்னேக்கியாலும் 13. இப்போ இங்கே பார்த்தோம்னா பெர்னேக்கியாலும் அகிரிப்பாவும் மறக்கக்கூடாது. நேருங்க, பெர்னேக்கியால் அகிரிப்பா. இவங்க 2 பேர் என்ன சொன்னேன்? அண்ணன் தங்கச்சி. பவர் போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கார்பங்கு தேசாதிபதியாக தான் அவங்க அப்பாவே இருக்கிறான். பெரிய ஏரோது ஃபுல் ஜூடேயா, சமாரியா எல்லாத்துலேயும் பவர். அவங்க பையன் அந்திப்பா கால் பங்கு தான். இப்போ இந்த அகிரிப்பா 3வது அந்த பேரன் பெரிய பவர் இல்லை. அவன் மட்டும் தனியாக ரூல் பண்ண முடியல, கூட தங்கச்சியும் சேர்ந்து ரூல் பண்ணுற அளவுக்கு டாக்குமெண்ட் பேசுது. அந்த உயில்னா பேசி நமக்கு தெரில. ஸோ 2 பேருமே சேர்ந்து வராங்க. இப்போ நான் யோசிக்கிறேன், அகிரிப்பா ஏன் இதை ரூல் பண்ணணும்? அகிரிப்பாக்கிட்ட ஏன் இந்த கேஸ் சொல்லணும்னா கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த அகிரிப்பா யூதர்களோட ரொம்ப அட்டாச்சான ஃபேமிலி. பெரிய ஏரோது யாரை ரூல் பண்ணியிருந்தான்? யூதர்களை. பையன் யாரை ரூல் பண்ணியிருந்தான்? யூதர்களை. பேரன் யாரை ரூல் பண்ணியிருந்தான்? யூதர்கள். என்னும்போது அவங்க கையில் ஒரு ட்ரையலுக்கு கவர்னர் சொல்கிறார், ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தான் யூதர்கள் ரொம்ப பழக்கமாச்சே தாத்தா காலத்துலேருந்து. கூட யார் இருக்கிறாங்க? பெர்னேக்கியால். இந்த பெர்னேக்கியாலை பற்றி நீங்கள் யோசிக்கணும். இந்த பெர்னேக்கியால் அகிரிப்பா இருக்காங்கல்ல, இந்த பெர்னேக்கியாலுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க பேர் துர்சில்லால். நேற்று அதிகாரத்தில் படித்தோம். ஃபீலிக்ஸோட ஒய்ஃபு. ஒன்றோட ஒன்று இணைஞ்சி இருக்கு பாருங்க. ஆமாம், இதான் அவங்களோட ஸ்டோரி. அதனால் அவங்களுக்கு பவர், பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது. இந்த பெர்னேக்கியால் எந்த அளவுக்கு அவங்க தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, தான் அண்ணன் கூடவே ரூல் பண்ணுற மாதிரி ரோமர்களோட கனெக்ஷன் வச்சு தீத்து ராயனையே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சான் இந்த லேடி. ஆனால் அந்த மேரேஜெல்லாம் நிலைக்கலை. அதனால் பெர்னேக்கியால் திருப்பி யூதேயாவுக்கு அனுப்பப்படுகிறார். தீத்து வேற கல்யாணம் பண்ணுறாரு. எப்படியோ அதனுடைய ஸ்டோரியெல்லாம் நமக்கு போகுது. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு பவர் கொடுக்கப்படுகிறது ஒரு நீதிமானை விசாரிப்பதற்கு. ஆமென். நீதிமானை யார் விசாரிப்பாங்க? அநீதிமான். ஆனால் கவலைப்படாதீங்க, 1000 வருஷம் நீதிமான்கள் அநீதிமான்களை விசாரிப்பார்கள் உண்மையான நியாயாசனத்தில். ஆமென். ஃபெஸ்டஸ் பவுலோட கேஸை அகிரிப்பா கையில் சொல்லுகிறார். அவங்கெல்லாம் கூடி வராங்க. எனஃப் எவிடன்ஸே இல்லை ராஜா. கவர்னர் அந்த ராஜா கையில், பப்பட் ராஜா கையில் சொல்கிறாரு, எனஃப் எவிடன்ஸே இல்லை. நீங்கள் வேணால் ஒரு முறை அந்த ட்ரையல் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. அது ஆக்சுவலாக எல்லா யூதர்களுடைய மேட்டரும் நீங்கள் தானே டீல் பண்ணுவீங்க. உங்கள் தாத்தா டீல் பண்ணார், உங்கள் அப்பா டீல் பண்ணார், நீங்கள் டீல் பண்ணிங்கன்னு சொல்லி பவுலை பற்றின கேஸை அகிரிப்பா கையில் சொல்லுகிறான்.
அகிரிப்பா கையில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதை நம்ம இப்போ படித்தோம். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஃபேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். பிரதான ஆசாரியர்களாக வந்து என்னிடம் பிராது பண்ணார்கள். குற்றம் சாட்டினவர்களுக்கு முன்பதாக தயவு செய்ய நீங்கள் வர வேண்டும் சொன்னேன். அவங்க வந்தாங்க. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றமும் இந்த மனுஷன் செய்யவில்லை. அது மறுநாள்லே வந்து நான் என்ன பண்ணேன், விசாரித்தேன். ஒன்றையும் சுமத்தாமல் நம்மளுடைய ரோமன் லா பிரகாரம் அவர் எந்த தப்பும் பண்ணவில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை உமக்கு விசாரிக்க சம்மதியா? எனக்கு இந்த கேஸே க்ளோஸ் பண்ண முடியல, ஃபைலே க்ளோஸ் பண்ண முடியல. பவுல் வந்து ராயன் கையில் போகிறேன்றான். நான் ராயன் கையில் அனுப்பணும்னா அவ்வளோ பெரிய விஷயமும் இது இல்லை. ஏன்னா ராயன் அங்கே கேட்பார், இதுக்கெல்லாம் என்கிட்ட அனுப்புறியான்று. நான் என்ன பண்ணுவேன் என்று கேட்கும்போது, ஓகே நான் ராயனுக்கு முன்பாக நிற்க போகிறேன்னு சொல்லும்போது, ராயன் கையிலே அனுப்பிடுங்க என்று சொல்லும்போது, அப்போ அகிரிப்பா சொல்கிறாரு, கூப்பிடு, நான் அவனை விசாரிக்கிறேன். ஐ வாண்ட் டு see him. ஹல்லேலூயா, ஆமென். ஐ வாண்ட் டு see him. நான் உட்கார்றேன். யார் யார் உட்கார போகிறாங்க? பெஸ்து, அகிரிப்பா, பெர்னேக்கியால். மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னேக்கியாலும் மிகுந்த ஆடம்பரத்துடன் வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷருடன் கூட நியாயஸ்தானத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துனுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோடு கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமில் இவ்விடத்தில் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு இனி இவன் உயிரோடுக்கிறது தகாதது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். 25ஆம் வசனம், இவன் மரணத்துக்கு பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன் தானே ராயனுக்கு அபயம் விட்டதாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படியான தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதுக்கு நிச்சயமாக பண்ணப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்திதமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடி. நான் உங்களுக்கு புரியுதா? பால் ராயனுக்கு போனோன்னு அபயம் விட்டார். ஆனால் ராயன் கையில் அனுப்புகிற மாதிரி ஒரு ரீசன் இங்கே இல்லை. நீயே டீல் பண்ணோம். அதனால் சைன் போடுறதுக்கு ஃபெஸ்டஸ் மட்டும் சைன் போட்டால் பத்தாது, கூட யார் போடணும்? அகிரிப்பாவும் போடணும், பெர்னேக்கியாலும் போகணும். அப்போ தான் இந்த ட்ரையல் அந்த கோர்ட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாக விசேஷமாக அகிரிப்பா ராஜா முன்பாக கொண்டு வந்தேன் என்றான். பவுலை கட்டி நிறுத்தி இருக்காங்க. இந்த ட்ரையல் முடியும் போது அட்ஜர்ன்ட் டு ஹையர் கோர்ட் அப்படின்றத யார் சைன் போட போகிறாரு? அகிரிப்பா போட போகிறார். போடுவாரா? போடுற அளவுக்கு பெரிய விஷயமா? இன்றைக்கும் திருச்சபையே உலகெங்கும் கிறிஸ்தவர்களை வருத்தப்படுத்த வேண்டும், கிறிஸ்தவர்கள் பண்ணுகிறதெல்லாம் தவறுன்னு சொல்கிறவங்களுக்கு, அவங்கள பற்றி தப்பாக எழுதுறதுக்கு ஒரு விஷயமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தர் தம் பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஊழியத்தின் பாதையை பற்றி சொல்கிறேன். அந்த தனி மனுஷனோட தப்பை பற்றி நான் பேசலை. ஒருத்தன் கையில் பைபிள் எடுத்துகிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா அதனால் ஒருத்தர் ஒரு பிரச்சனை கலர்னா அந்த பிரச்சனையாக பார்க்க முடியாது. அன்னைக்கு உள்ள பெரிய கோர்ட்டு ரோமனுடைய கோர்ட்டு தான். பவர்ஃபுல்லான ஜட்ஜிகள் ரோம கவர்னர்கள் தான். அவங்களால இதை ஒன்றும் பண்ண முடியல. ராயனுக்கு எழுத போகிறார்கள். பவுலுக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் சாவதற்கும் தயாராக இருக்கிறான். இந்த அதிகாரத்தை படிக்கும்போது சும்மா என்ன பவுல் நிலைமையில வச்சு பார்த்தேன். நானாக இருந்தால் சும்மானா டிஸ்கரேஜ் ஆகிட்டு இருப்பேன். ஆண்டவரே, என்னை ஃபீலிக்ஸ் கிட்டேருந்தே காப்பாற்றி விட்ருக்கலாமே. நான் எனக்கு சர்ச்சில் இருக்கணும்னு ஆசை, எனக்கு அந்தியோகில் இருக்கணும்னு ஆசை, எனக்கு தமஸ்கூலில் இருக்கணும்னு ஆசைன்னு சொல்லியிருப்பேன். இல்லைடா, இந்த 2 வருஷம் நீ ஜெயிலில் தான் இருக்கணுன்றார். இருக்கிறார் பவுல் என்னமோ ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி 2 வருஷம் ஜெயிலில் வச்சான். இப்போவாது டீல் பண்ண முடியுமான்னு பார்த்தா என்ன பண்ணுறேன்? பவுல் கூட இருந்த குற்றவாளி, ரவுடி, திருட, கொலகாரம்லாம் விடுதலை ஆகி போகிறான். ஆனால் பவுல்னா அவளை விடுதலை ஆகலை. கட்டப்பட்ட நிலையில் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியத்தை நிறுத்தினாரா இல்லை, ரெஸ்ட்டுக்கு போனாரா இல்லை, கட்டப்பட்ட நிலையில் கட்டுகளின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்ற போகிறார். அவர் கையில் கத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்கு. அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கல. பிரம்மாண்டமான உடையோடு கூட பெர்னேக்கியாலும் அகிரிப்பாவும் ஃபெஸ்துவும் மிலிட்ரி தளபதிகளும் சேனாதிபதிகளும் எல்லாரும் இருக்கும்போது ஒரே ஒரு கைதி கையில் வேதத்தோடு இயேசுவுக்காக அருமையான ஒரு நிகழ்வு, அருமையான ஒரு இடம். பவுல், நீங்கள் அந்தியோகியாவில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறது தான் கரெக்ட். இயேசுடைய நாம மகிமைப்படத்தக்கதாக அந்த ஊழியன் தன்னை அர்ப்பணித்தான். இந்த நினைவுகளோடு கூட, பவுலுடைய மன நினைவோடு கூட, தான் பாடுபட்டாலும் கர்த்தருடைய சுவிசேஷம் உயர வேண்டும் நினைவோடு கூட நின்று கொண்டிருக்கிற பவுலோட அந்த அபிஷேகம்
நமக்கும் கிடைக்கத்தக்கதாக, அந்த தைரியம் நமக்கும் கிடைக்கத்தக்கதாக நம்ம எழுந்து நின்று கர்த்தரிடத்தில் நாம் ஆராதனை செய்வோமா? தேங்க்யூ ஜீசஸ். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உன் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் சேர்ந்து சொல்லலாம். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் அப்போஸ்தலர் 25:14. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, ஃபேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் ஹீரோ மாதிரி பவுல் இருக்கிறார். எனக்கு கூட இப்போ பைபிள்லாம் படிக்கும்போது அவரை பற்றி படிக்கும்போது ரொம்ப சூப்பராக. ஆனால் ஒரு நாள் இந்த பவுல் ஒரு கைதி போல நின்னார்ன்றதை ஏற்றுக்க முடியுதா? ஃபீலிக்ஸ் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, பைபிள் தான். ஆனால் பவுல் தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீலிக்ஸ் உலகத்துக்கே தெரியும், ஆனால் பவுல தெரியாது. அகரிப்பா ராஜா உலகத்துக்கே தெரியும், ஆனால் பவுல தெரியாது. பெர்னேக்கியால் உலகத்துக்கே தெரியும், ஆனால் பவுல தெரியாது. அப்படிதான் ஒரு டவுன் ரோடன்
நிலைமையில தான் பவுல் நின்று கொண்டிருக்கிறார். அப்படிதான் ஒரு டவுன் ரோடன் நிலைமையில, என்ன யாருன்னே தெரியல, பவுல யாருன்னே தெரியாது. அப்படிதான் பவுல் நின்றுகிறார். அவரோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். ஃபீலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறார். அப்ப இந்த 2 வருஷமா ஜெயில ஒரு மனுஷங்கிறானா, அது யாரு தான்? ஃபீலிக்ஸ் காவலில் வைத்து போன நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பவுலுக்கு 2 வருஷமா ஒரு நல்லவன் ஜெயில. ஃபீலிக்ஸ் பத்தி படிச்சாலும் நல்ல பேர் இல்லை, ஃபெஸ்ட் பத்தி படிச்சாலும் நல்ல பேர் இல்லை, அகிரிப்பா, பெர்னிக்கா. ஆனா அவங்களாம் யார நியாயம் தீர்க்கிறாங்க? பவுல, ஒரு நீதிமான். இங்கிலீஷ் வசனம் இன்னும் சூப்பரா இருக்கு. There is a certain man left in bonds by Felix. அப்பனா பவுல் ஃபீலிக்ஸ் வந்து கட்டி போட சொல்லி ஒருத்தனை சொல்லிட்டு போனா, அவன் 2 வருஷமா கட்டப்பட்டிருக்கிறான். இங்கிலீஷ் வசனம். தமிழ் வந்து ஃபீலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறார்னு தமிழ்ல சொல்லிட்டாரு. ஆனா இந்த இங்கிலீஷ் வசனம் சொல்லுது whom Felix has put in bonds, கட்டப்பட்டிருக்கிறது. இந்தியா சூப்பரா சொல்லுச்சு, जिसे Felix बंधुआ छोड़ गया है, जेल पे डाल के गया है, जेल போட்டு போனால, கட்டி போட்டு போயிருக்கான். அப்படி சும்மா திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம இன்றைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்காதபடி எது கட்டுகிறது? கைய காலைய கட்டாங்க நம்மள இல்ல, but we feel as if you have been bound. என்னால முடியல. நோ, கை கட்டப்பட்ட நிலையில பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை வருஷமா? 2 years. முதல் சேனாதிபதி முதல்ல யூதர்கள் கட்டி லீசியஸ் கையில கொடுத்து, அந்த லீசியஸ் கட்டி ஃபீலிக்ஸ் கையில கொடுத்து, ஃபீலிக்ஸ் கட்டி ஃபெஸ்டஸ் கையில கொடுத்து, ஃபெஸ்டஸ் அகிரிப்பா கையில கொண்டு வந்து நிறுத்துறார். 5 பேரால் கட்டப்பட்ட ஒரு பவுல் கட்டப்படாதவரை போன்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். What can the worldly bondages do with us? உலகம் கட்டுகிற கட்டு என்னை ஊழியம் செய்வதை தடை பண்ணாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பணியை செய்ய இந்த எந்த கட்டுகளும் என்னை தடை பண்ணாது. ஆமென் சொல்லுங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, யூதர்கள் கட்டுகிற கட்டு அறுபடுவதாக இயேசுவின் நாமத்தில். லீசியஸ் கட்டுகிற கட்டு அறுபடுவதாக. சேனாதிபதியாக லீசியஸ் கட்டுகிற கட்டு, ரோமர்கள் ஃபீலிக்ஸ் கட்டுகிற கட்டு அறுபடுவதாக, பெஸ்ட் கட்டுகிற கட்டு அறுபடுவதாக, அகிரிப்பா கட்டுகிற கட்டு அறுபட்டது. பவுல் ஊழியத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு ரோமாபுரிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். ஒண்ணுதான் எனக்கு புரியுது, கர்த்தரோட திட்டத்துக்கு கை தூக்கி சரண்டர் ஆகலாம். நம்ம திட்டத்துக்கு அவர் வரணும்னு நினைக்கிறோமே, அதுதான் பெரிய 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 தப்பு. அது நடக்க போறது இல்லை. ஒண்ணு பண்ணலாம், அவர் திட்டத்துக்கு போயிடலாம். கைகளை உயர்த்து. எத்தனை பேர் தைரியமா துணிச்சல உங்க வழிக்கு நான் வரேன், அது 2 வருஷம் காவல்ல இருக்கு, நான் கூட ரெடி, நான் உங்க வழிக்கு வருகிறேன். எனக்கு எப்பாடு பட்டாச்சும் உங்க ராஜ்யம் மையப்படும். உங்க பேர் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டேன் என்று சொல்லுகிறார். சட்டம் தெரிந்த ஒரு மனிதன், ஆண்டவர் தருகிறேன், என்னை தருகிறேன், மகனை அர்ப்பணி, மகளை அர்ப்பணி. எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இல்லனா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது இந்த காலகட்டத்தில். We need to break all our bonds. We should consider all the bondages. யூதர்கள் கட்டின கட்டை அவர் கண்டுகொள்ளவில்லை, ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ரோமர்கள் கட்டின கட்டை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் தடை பண்ணுகிற ஒவ்வொரு தடைக்கற்களையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. வாங்க நம்ம பேசலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஓ ரீதா லாபா ஷாதாலாபா காதாராபா. இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய அபிஷேகம், இந்த ஊழியக்காரனுடைய அபிஷேகம், எங்க பாஸ்டர் பவுலோட அபிஷேகங்கள் மீது வருவதாக. அப்பா, இன்றைக்கு அவர் இருந்தார்னா அவர்தான் பாஸ்டர், அவர்தான் மெசேஜ் கொடுப்பாரு. அந்த ஊழியக்காரனுடைய அபிஷேகம், அந்த மனிதன் மரித்து போனாலும் அவன் மீது இருந்த அதே ஆவியானவர், அதே தேவன், அவர் ஆராதித்த அதே தேவன், அந்த பவுலின் தேவன் இன்றைக்கு எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பவுலுக்கு முன்பதாக நின்று, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, பல ராயர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய கிருபையை உனக்கு தருகிறேன். No bondages, no bonds, no bondage is going to tighten you, is going to oppose you, is going to stop you. உன்னை எந்த கட்டுகளும் தடுக்க போவதுமில்லை, உன்னை நிறுத்த போவதுமில்லை. உன்னை எழும்பி பிரகாசிக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, rise up, arise, the light has come, arise, the light has come. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. ஷேகே ரைபதேலி ராகாதலாபா ரேகே தேலே ரே தே நே ரேகே தே நே ரேகே தே
அடிமைத்தனத்தின் கட்டுகள் அறுபடுவதாக. என்னை கட்ட முடியாது பிசாசே, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். எந்த கட்டுகளும் என்னை தொடாது, எந்த கட்டுகளும் என்னை தொடாது, எந்த டிப்ரெஷனும் எந்த டிஸ்கரேஜ்மென்ட்டும் தொடாது. பிரேக் பிரேக் இன் ஜீசஸ் நேம், பிரேக் இன் ஜீசஸ் நேம். கட்டுகள் அறுபடுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அறுபடுவதாக. பிரேக் இன் ஜீசஸ் நேம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன்னை தண்டிக்க, உன்னை ரோமர்களிடம் ஒப்பு கொடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நடத்துவார். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எங்களுக்கும் உண்டாவதாக. பாடுகள் மத்தியில் தனி மனிதனாய் ரோமாபுரிக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்ற ஊழியக்காரனை போன்று தனி மனிதர்களாய் நிற்கிறோம். பல நேரத்தில் உதவி செய்வதற்கு ஆள் இல்லாதபடிக்கு, ஊழியம் செய்வதற்கு உதவி செய்யாதபடி உபத்திரம் மாத்திரமே பட்டுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஸ்திரப்படுத்துவீராக. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நிலைநிறுத்துகிற அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.